ஹலோ ஹலோ கொஞ்சம் எக்கோ வைடா. என்னது? எக்கோ 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 எக்கோடா. எக்கோவா? ஆம். ஹலோ. என்னடா இது சாக்கு அடிக்குது? அது எக்கோவோட வர்றது. ஏன்டா எக்கோ கனெக்ஷன் கொடுனா எவ்வளவு கனெக்ஷன் கொடுக்குறியா நீ? கட் பண்றாங்க சாக்கா. சரிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்பொழுது இங்கு மல்லிகை இன்னிசை குழுவின் நிகழ்ச்சி ஆரம்பமாக போகிறது. கேடி முதலாளி இங்க வர்றதுக்குள்ள ப்ரோகிராம் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க எத்தனை கொலை விழ போகுதோ. கேடி முதலாளிங்க வர்றதுக்கு முன்னாடி கச்சேரியை ஆரம்பிக்க கூடாது 100 வாட்டி சொன்னனடா. ஏய் பாடாத. ஏய் நிறுத்து. ஸ்டாப். யார கேட்டு இந்த பி சுசிலா வாயை ஓபன் பண்ணு. யார கேட்கணும்? அவங்க அப்படிதான் பாடுவாங்க. நீங்க அதை கேட்டு தான் ஆவணும். எங்க முதலாளி வந்தாங்க நம்ம மூஞ்சில குத்துவாங்க. அதை இவங்க எல்லாரும் பாப்பாங்க. டேய் போடுறா படுதாத. ஐயோ ஐயோ கொல்றா கொல்றா. அலங்கி இருக்கா? மிஸ்டர் 4:30 மணிக்கு கச்சேரி ஆரம்பிக்கிறதா சொல்லிருக்கோம். அதுக்கு தான் இன்னும் 4:30 மணி ஆகலையே. என்ன குதிரக்காரன் குதர்க்கமாவே பேசுறான். இப்ப மணி 5:30. யோ உன் வாட்ச்ல மணி 5:30 ஆனா என்ன 6:30 ஆனா எனக்கு என்ன? எங்க முதலாளிங்க எப்ப வர்றாங்களோ அப்பதான் மணி 4:30. அதுக்கு முன்னாடி நீ கச்சேரி ஆரம்பிச்சா உனக்கு 7:30. ஞாபகம் வச்சுக்கோ. இது பாருங்க, உங்க முதலாளிங்க ரவுடிங்க கேடிங்க பொறுக்கீங்கன்னு சொல்லி மிரட்டாதீங்க. நீ மைக் ஆட்டாத. பெரிய மைக் டைசி நினைப்பு இருக்கு. மிஸ்டர் சிஸ்டர் சொன்ன டைமுக்கு மேல 1 மணி நேரம் ஆச்சு. இனி 5 நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. ஸ்கிரீனை தூக்குங்க. தூக்காத. ஸ்கிரீனை தூக்குங்க. தூக்காத சொல்லிட்டு படுதா போட மாட்டியாடா? உன்னை போட வைக்கிறேன்டா. போடா படுதாத. எங்க முதலாளிங்க எவ்வளவு லேட்டா வேணாலும் வருவாங்க. ஆனா நீ இருந்து பாடி கொடுத்துட்டு தான் போகணும். முடியாது. முடியாது. சங்கீதத்துக்கு மரியாதை தெரியாதவங்க முன்னாடி பாடினா அந்த சரஸ்வதியை என்ன மன்னிக்க மாட்டா. யார் அந்த சரஸ்வதி? உங்க பாட்டி டீச்சரா? மேனேஜர், இந்த மாதிரி முட்டாளுங்க முன்னாடி எல்லாம் என்னால பாட முடியாது. எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, நான் போறேன். ஆமா சங்கீதா, இவனுங்களே இப்படி முரடங்களா இருக்காங்களே, கண்டிப்பா இவங்க முதலாளிங்க பெரிய முரடங்களா தான் இருப்பாங்க. எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாயிட்டே போயிடலாமே. முடியாது, என்னால முடியாது. ப்ரோகிராம் கேன்சல். என்னையா இது? இவனுங்களுக்கு இப்படி ஒரு வரவேற்பா? யார் இந்த ஏற்பாடுலாம் பண்ணது? நாங்க யாரு பண்ணலங்க, அவங்களா செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதே கோயில் தெருவுல வேர்க்கல்ல வித்துட்டு இருந்த 2 பொறுக்கி பசங்க கிட்ட திருவிழா நடத்துற பொறுப்பு ஒப்படைச்சா இது இல்ல, இதை விட கேவலமானதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி வரும். அங்க பாத்தியாடா ரவுடிங்க வர்றத? சாவு மூலத்தோட வர்றாங்க. இவங்க கிட்ட நான் எப்படா சொல்லுவேன்? என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்லு. இதென்ன கவர்னர் போஸ்டா ராஜினாமா பண்றதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த திருவிழா கச்சேரி இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. Take it my ராஜினாமா பேக். டேய் குதிரக்காரா, என்னடா இப்படி உதைச்சு விட்டு போற? சாரி மேனேஜர், குட் பை. என்னடா நீ உயிரோட இருந்தா நாளைக்கு சந்திக்கலாம். ஆஹா, எனக்கும் மூலம் வாசிச்சிருவானுங்க போல இருக்குது. ஹலோ, நீயா? என்ன ஃபிளாஷ் கட் ஏற்கனவே வாங்குனதே இந்த பக்கம் விண்ணுங்குதுமா. சாரிங்க. இப்ப கண்ண முதலாளி கோவம் தீரணும்னா இந்த பக்கம் வாங்கணுமா? இத கொடுத்தா போதும். என்னது? ஆரஞ்சு மிட்டாய். ஆரஞ்சு மிட்டாயா? இத கொடுத்து சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க என்ன இத்தினோண்டு ஜுஜுபின்னு நினைச்சியா? பாரு தந்தி கம்ப உயரத்துக்கு இருக்காங்க. இத கொடுத்து பாருங்க, அப்புறம் தெரியும் இதோட பவர் என்னன்னு. நிஜமாவா? நிஜமா. இந்த கிராமத்தெல்லாம் எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா இருக்கிற வரைக்கும் நீ செய்த இந்த உதவியை என்னால மறக்கவே முடியாது. அப்படியே நான் மறந்துட்டாலும் யாராவது எனக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இத நீங்க அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டீங்க. இது டபுள் மீனிங் பார்ட்டியாச்சே. இல்ல இல்ல, நான் சொல்றேன்ல, நீங்க தைரியமா போலாம். ஒரு முட்டாயை வச்சு இந்த முரட்டு முதலாளிங்க மடக்க முடியும்னு எனக்கு தெரியாமலே போச்சே. மைக்ல ஒழுங்கா இருக்கா? இருக்கையா முதலாளி, நீங்க என்ன பண்ண? அங்க போயிருந்தேன். அங்க என்ன வேலை? அங்க ஒரு வேலை இல்ல. அப்புறம் எதுக்கு அங்க போன? அதனால தானே இங்க வந்துட்டேன். ஆமா, திருவிழா ஏற்பாடு பக்கா தானே? முக்கா ஓகே இருக்குது. நீங்க வந்த உடனே பக்கா ஆயிடுச்சு எல்லாம். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்னடா? அதுக்கு முன்னாடி இந்த ஐட்டத்தை சாப்பிடுங்க. எது விரலையா? உள்ள முதலாளி, உள்ள இருக்க ஆரஞ்சு முட்டாய. நல்லா கேளுங்க முதலாளி. மெதுவா இப்படி அடிக்கணும். எங்க போய் விழுந்தா பாத்தியா? இப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா?
சால்வ் ஆயிடுச்சு. ஆ. ரொம்ப நாளா தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பல்ல அவங்க தான் காட்டினாங்க. இது வரைக்கும் இந்த கிராமத்துல பல திருவிழாக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. யோ பேச்ச கலியா? யார் யார்? இல்ல நீ பேசு. இது வரைக்கும் திருவிழா நடத்தவங்க எல்லாம் உங்ககிட்ட கேவலமா பணத்தை வசூல் பண்ணி தான் விழா எடுத்திருப்பாங்க. என்கிட்ட கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் கிளிக்கிறேன். கிளிக்கு. இந்த விழா நல்லா நடக்க கூடாதுன்னு நினைக்கிற புறம்போக்குகளே என்னடா? குடு 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 குடு. இந்த விழா சரியா நடக்க கூடாதுன்னு நினைக்கிற பொறுக்கிங்க, பேமானிங்க, முள்ள மாறிங்க. இந்த இடத்தை விட்டு ஓடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ தொடங்குடா. தொடங்க. கச்சேரி ஆரம்பிங்கடா. ஏஜே காலியா இருக்கு. என்ன பண்ணுங்க? ஐயோ எஸ்கே. டேய், விழா நடத்துறதுக்கு பணம் மட்டும் இருந்தா போதாதுடா. குலம், கோத்திரம், அந்தஸ்து இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவை. அது இல்லாதவன் நடத்தினா இப்படிதான்டா இருக்கும். இன்னையோட உட்காந்துருக்கீங்க, வேலை வெட்டி இல்லாத பசங்களா? எழுந்து போங்கடா. ஐயோ, அம்மா சங்கீதா, இவங்க அந்த கேடி கம்பெனிக்காரங்கன்னு நினைக்கிறேன். அழக்கூடாது. ஏ மேனேஜா, என்னடா குதிரை? இவன் அடிச்சது கண்ண முதலாளி தான். எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? கண்ணு வெளியே வந்திருக்கேன். ஓ, ஆனா இவனை அடிச்சது நம்ம தாஸ் முதலாளி தான். எதை வச்சு சொல்ற? பாரு, பேஸ் கிட்டாரிஸ்ட் பேஸே கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் அவன் காலையில எந்திரிக்கும் போது பேப்பர் படிக்கலாம், காப்பி குடிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா கேடி முதலாளிங்க காலையில எந்திரிக்கும் போது யார அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம்னு அலைவாங்க. யாரு கிடைக்கலன்னா இவனை ஒரு 1/2 hour அடிச்சுட்டு போவாங்க. வாங்கினதுனால சொல்றேன், ரயில்ல அடிபட்டா எலும்பாவது மிஞ்சும். ஆனா எங்க முதலாளிங்க கையில மாட்டீங்க, பால் ஊத்துறது கூட எதுவும் மிஞ்சாது. கேட்டியாமா? வீணா ஏன் அவங்ககிட்ட தகராறு பண்ற? இதோ பார், அவங்க சொல்றத கேட்கலைன்னா தென்காசி பட்டத்தை விட்டு போகவே முடியாது, தெரிஞ்சுக்கோ. டேய், மருந்து நீங்க போட்ட இடத்துல நானும் போட்டேன் முதலாளி. வேற எதுவும் வேணுமா? ஐயோ வேண்டாம், நீங்க கொடுத்ததே போதும். என்ன சின்ன கைவரிசையை காட்ட வேண்டியதா போச்சு? கொஞ்சம் பொறுத்துக்கங்க. கேடிஎன் கம்பெனி ஏற்பாடு செஞ்ச பாட்டு கச்சேரியில ஜனங்க பாட்டு கேட்க முடியலன்னு குத்தம் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் இந்த நடமாடும் ஸ்டேஜ். நாம ஜனங்க இருக்க இடத்துக்கே போய் பாடணும், அதை அவங்க கேட்டு ரசிக்கணும். இதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குதா? ஐயோ, ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல, அவங்க பாடுவாங்க. இங்க பாருமா சங்கீதா, தயவு செய்து பாடு. இதுக்கு மேல என்ன அடி வாங்க முடியாது, ப்ளீஸ். கச்சேரி ஆரம்பிங்க. ரெடி? 1 டேய், 4. ஐயோ, உமா, என்னாச்சு உனக்கு? பைத்தியம். அதோ படுத்திருக்காங்களே கல்லூரி மங்கனுங்க, அவங்கள மாதிரி எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் பொண்ணுங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தாங்க, இப்ப அதையும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. இனிமே என்னால முடியாது. இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரி நடக்காது. உமால சத்தியம். நாங்க எதையும் வேணும்னு செய்யலடா, சத்தியம். ஊர் முழுக்க கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை அவமானப்படுத்தினீங்கல்ல, அந்த பொண்ணு இடத்துல நான் இருந்திருந்தா. தப்புதான். இதுக்கு தண்டனையா அந்த பொண்ணு காலை உடைச்சு மன்னிப்பு கேட்கிறோம். அவ காலை புடிச்சு மன்னிப்பு கேட்கிறோம். அழாதரா, அத எங்களால தாங்க முடியாது. ஆமாண்டா, நாங்க தான் போய் மன்னிப்பு கேட்கறோம்னு சொல்லிட்டோம். சொல்றோம்ல, அப்புறம் எதுக்கு அழுகுற? அழக்கூடாது. சங்கீதா, நாம இங்கிருந்து போய் 2-3 நாள் ஆகுது. உங்க வீட்டுல கேட்ட என்ன பதில் சொல்ல போற? அங்க நடந்தது சொன்னா அவங்க நம்புவாங்களாமா? ஓ, வந்துட்டாளா சங்கீத மகாராணி? ஏய், அவ வந்துட்டா. டேய், வாங்கடா போலாம்.
ஏண்டி வெக்கம் கட்டவள எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க வந்த? கமலா கமலா இந்த பாரு, நீ ஆத்திரப்படாத. புள்ள கூட்டு போய் என்ன ஆச்சுன்னு விசாரியே. செத்த சும்மா இருக்கிறாளா? உங்க தூரத்து சொந்தம்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவளை இந்த ஆத்துல தங்க வச்சேன். இப்போ 3 நாள் எவனோடயா போய் தங்கிட்டு வந்திருக்கா. இனிமே இவன் இந்த வாசப்படி மிதிக்கப்படாது. கமலா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இங்க வா. என்னம்மா என்னாச்சு? நான் எந்த தப்பு செய்யல மாமா. ஏய் வாய மூடுறி. நீ யாரோட எல்லாம் கூத்தடிச்சு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த அக்ரஹாரத்துல மான மரியாதையோட மத்த பொண்ணுங்களும் வாழணும். உன்ன மாதிரி ஒழுக்கம் கெட்டவங்க இங்க இருந்தா இந்த அக்ரஹாரமே அழிஞ்சு போயிடும். ஏய் மரியாதை வெளியே. அநியாயம் பண்ணாதீங்கடா. அவ தாய் இல்லாத பொண்ணு, வெளியில போனா எங்கடா போவா? அப்படின்னா நீயும் போய. அந்த தொழில இங்க நடத்த கூடாது. ஐயோ மாமா ஒண்ணு பண்ணிடாதீங்க. நானே இங்க இருந்து போயிடுறேன். சங்கீதா, இத பாருங்க, அவளுக்காக நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ண வேண்டாம். நமக்கு தான் ஒரு வீடு, அவளுக்கு என்ன ஊரெல்லாம் வீடு. நீங்க வாங்க. நான் வரேன் மாமா. ஏண்டி உன் மேல என் கை கொஞ்சம் பட்டதுக்கு உனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு? இனிமே அவளுக்கு உன் மேல கோவமே வராதுப்பா. நீ எங்க கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் வருவா. பாத்தியா, எந்த தப்பு செய்யாத உன்ன ஊர் அறிஞ்ச விபச்சாரி ஆக்கிட்டேன். இனி எனக்கு வப்பாட்டியாரு. அந்த பொண்ணு கைய விடுறா. ஏய் இது எங்க ஏரியா. இங்க வந்து மிரட்டுறதுக்கு நீ யாரா? நம்மள பத்தி இன்னும் சரியா தெரியலடா. கேடிஎன் கம்பெனிக்கு இந்த ஏரியால விளம்பரம் கம்மியா இருக்கு. விளம்பரப்படுத்திடுவோம். டேய் வாங்கடா. எப்படி எப்படி? சின்ன லெவல்ல வேணுமா இல்ல பெரிய லெவல்ல வேணுமா? சின்ன லெவல் இருக்கு, பெரிய லெவல்லே பாத்துருவோம். பாத்துருவோம். டைம் அதிகமா இல்லாதனால இப்போதைக்கு இவ்வளவுதான். எங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா தென்காசிக்கு வாங்க. வழி தானா தெரியும். வாடா, follow me. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.